ஒருங்கிணைந்த தென்சென்னை மாவட்ட கழக முன்னாள் செயலாளர் சைதை துரைசாமியின் மகன் வெட்டி துரைசாமியின் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஒருங்கிணைந்த தென்சென்னை மாவட்ட கழக முன்னாள் செயலாளரும் சைதாப்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயருமான திரு சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் திரு வெட்டி துரைசாமி அவர்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி இமாச்சல பிரதேசத்தில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வாகனம் நிலை தடுமாறி சட்லஜ் நதிக்கரையில் விழுந்ததைத் தொடர்ந்து அவரது உடலை கடந்த 8 நாட்களாக தேடி வந்த நிலையில் இன்று அவரது உடல் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி கேட்டு ஆற்றுண்ணா துயரமும் மிகுந்த மனவேதனையும் அடைந்தேன். கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர பற்றாளரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் விசுவாசமிக்க தொண்டரும் கழகத்தின் மீது தீவிர பற்று கொண்டவரும் தனது வாழ்நாளில் தன்னால் இயன்ற உதவிகள் அனைத்தையும் ஏழை எளியோருக்கு செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் தனக்கென வாழாமல் மக்களுக்காகவே வாழ்ந்து வருபவரும் தனது மனிதநேய அறக்கட்டளை மூலம் பொருளாதார நிலையில் பின்தங்கிய மக்கள் பயன்பெறும் வகையில் கல்வி உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகளை செய்து வருபவருமான அன்பு சகோதரர் திரு சைதை துரைசாமி அவர்கள் தாலாட்டி சீராட்டி அழகு பார்த்து வளர்த்த தன் ஒரே மகனை இழந்தது அவருக்கு தாங்கிக் கொள்ள முடியாத, ஈடு செய்ய இயலாத பேரிழப்பாகும். மகனை இழந்து மிகுந்த சோகத்தில் வாடும் திரு சைதை துரைசாமி அவர்களுடைய துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன். பெற்ற மகனை இழந்து வாடும் அன்பு சகோதரர் திரு சைதை துரைசாமி அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் திரு வெட்டி துரைசாமி அவர்களுடைய ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். மேலும் இந்த துயரத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் தைரியத்தையும் திரு சைதை துரைசாமி அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அளிக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் என எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார்.